பராசக்தி திரைப்படத்துக்கு சென்சார் சான்று அளிக்கப்பட்டு படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாகும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பரவாயில்ல, பொங்கலுக்கு ஒரு படமாச்சும் வருது. பொங்கலுக்கு எப்போ படம் இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். பராசக்தியாச்சும் ரிலீஸ் ஆகுது. நாளைக்கு படத்துக்கு போகிறதா இப்போ டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கிறோம். இந்த 6 மணிக்கு மேலே புக் பண்ணிவிட்டு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்க போகிறோண்ணா. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க மெட்ராஸ்லேயே 1960s வேர்ல்டு மாதிரி. அதனால் அந்த 1960ஸை திருப்பி ஒரு 2K கிட்ஸாக பார்க்க போகிறோண்ணா. இல்லை சார், இது ரொம்ப நல்ல விஷயந்தான். சிவகார்த்திகை இப்போ சன் டிவியில் பேட்டி கொடுத்தாப்புல. அந்த பேட்டியில் இது அண்ணன் தம்பி பொங்கல்னு இருக்காரு. அப்போ அண்ணன் படத்தை வெளில விடாமல் தம்பி படத்தை வெளில விட்டா அண்ணனுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இருக்கும் பார்க்கலாம்ல. எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு தொழிலையும் அவன் கோடிக்கணக்கில் போட்டிருக்காங்க. அதை போடுறப்ப அது விஜயாக இருக்கட்டும், சிவகார்த்திகா இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், சூரிய யாராக கூட இருக்கட்டும், அவங்க நடிகரை மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை தொழிலாளர் இருக்காங்க, ஏன்னா அவங்களோட என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தனை உழைப்பு இருக்குது, அதை பார்க்கணும். நம்ம தேவைக்காக ஒரு மனுஷனை முடக்கிறதுக்காக 1 லட்சம் ஒரு தொழிலாளிகளை முடக்கக்கூடாது. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் வெளிவரது ஒரு நல்ல இதுதான் தான் இருக்குது. சென்சார் பார்த்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருக்கலாம் மத்திய அரசு. லேட்டாக கொடுக்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் நாளைக்கு வெளியாக போகுதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. படத்தில் நிறைய சீன் கட் பண்ணிக்கிறாங்க நானும் கேள்விப்பட்டேன். அந்த சீனில் எடுக்கிறனால அந்த படத்தோட ஒரு மெயின் கோரே பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுதுங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த மாதிரி கட் பண்ணாமல் வெளியிட்டால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆனால் கட் பண்ணி ஆகணும் வேறு வழியில். மக்கள் குரல் பகுதியில் கோவை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.